பொதுவாக தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் ஒரு திரைப்படம் வெளியானால் அதில் எத்தனை பேர் நடித்திருந்தாலும் கூட அவர்களையெல்லாம் தன் நடிப்பால் தூக்கி சாப்பிட்டு விடுவார் நடிப்பு ராட்சசன். இதற்கிடையில ராயன் திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் இருந்தும் கூட ஒருவர் ஸ்கோர் செய்து விட்டார். அது வேறு யாரும் இல்லை, சந்தீப் கிஷன் அவர்கள் தான். அதாவது ராயன் திரைப்படம் பார்க்கும் அனைவருமே சந்தீப் கிஷன் அவர்களுடைய நடிப்பை பார்த்து மிரண்டு போய் சமூக வலைதளங்களில் பெருமையாக பேசி வருகிறார்கள். இந்த சந்தீப் கிஷன் நடிப்பை பார்த்தீர்களா, மனுஷன் வேற லெவலில் இருக்கிறார் என பல பாராட்டுகளுமே சினிமா ரசிகர்களுமே குவித்திருக்காங்க. அதே சமயத்துல இவர் பாத்தீங்கன்னா இப்படி நடிக்க ஸ்கோப் உள்ள கதாபாத்திரத்தை கொடுத்த இயக்குனர் தனுஷ் அவர்களையுமே ரசிகர்கள் பாராட்டுகிறார்கள். மேலும் தனுஷ் அவர்கள் நடித்துமே அந்த படத்துல வேறு ஒருவர் ரசிகர்களுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்திருப்பது புது விஷயமாகவும் பார்க்கப்பட்டிருக்கு. இப்படி வழக்கத்திற்கு மாறான விஷயம் ராயனில் நடந்திருப்பது ரசிகர்களையும் வியக்க வைத்திருக்கு. மேலும் தனுஷ் அவர்களுடைய நடிப்பை பற்றி சொல்லவே வேண்டாம், மனிதர் வழக்கம் போன்று மிரட்டியிருக்காரு. மேலும் ராயன் திரைப்படம் பார்க்கும் அனைவருக்குமே இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் தான் கண் முன்பு வந்து போகிறார். வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் நடித்து தனுஷ் அவர்களுக்குள் ஒரு குட்டி வெற்றிமாறன் இருக்கிறார் என்பது ராயனில் தெரிகிறது என விமர்சனமே எழுந்து வந்திருக்கு. மேலும் இதனை தொடர்ந்து மற்றொரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, தளபதி ரசிகர்களுக்கு சிறப்பான விஷயம் ஒன்று படத்தில் இருப்பதாகவும், அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இடைவெளியில் கோட் படத்துடைய ப்ரோமோவை போட்டிருக்காங்க. அதற்குமே வேற லெவலில் ரெஸ்பான்ஸ் இருந்ததாகவும், தனுஷ் அவர்களுக்கு என வந்த கூட்டத்திலேயே தளபதிக்கு இம்புட்டு ஆதரவு என்றால் அப்பொழுது கோட் திரைப்படம் வெளியாகும் பொழுது அதகலம் தான் என ரசிகர்கள் இணையத்திலுமே பேசி வருகின்றனர். சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.